டெபாசிட் வராது. 8% இருந்து எங்களை மாரி போன வாட்டி யங்ஸ்டருக்கு சில அட்ராசிட்டினால சரி ஓகே ஏதோ மைக்கை கொடுத்தாரு, சிம்பிளாக கோட்டு படத்தில் ஏதோ கொடுத்தாரு, ஆதரவு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஆதரவு கொடுத்தோம் சில பேர். எங்களால் 8% வாங்கிட்டு இன்னும் அவர் மொத்தம் 8% 33 லட்சம் பேர் மொத்த பேர் அவங்க கூட இருந்தா மாதிரியே ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரு. அந்த பிம்பெல்லாம் வந்து இப்போ 3% இல்லை 1% கூட வராது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இவனுங்க என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, சீமானனுக்கு இந்த 36 லட்சம் ஓட்டு இவங்க ஓட்டான். அப்போ இந்த வாட்டி பார்க்கலாம். சீமானன் ஓட்டெல்லாம் நீங்கள் எடுத்துருப்பீங்கல்ல, எங்கள் அண்ணனோட ஓட்டு என்னன்னு இந்த வாட்டி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விசில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஒரு அம்மா குப்பையை தூக்கி ஓடி வந்துருச்சு. குப்பைக்காரன் வந்திருக்கான்னு நல்ல விட கொட்டல அவங்க முகத்துல. நாளை என் வீடா இருந்தா நான் கொட்டி விட்டுருப்பேன். விசில் ஊதினா சளி தொல்லை போயிடும். யாரு? செங்கோட்டையன் எம்டி பீடியாட்ரிஷியன் செங்கோட்டையன், டாக்டர் செங்கோட்டையன். விசில் ஊதினா சளி போயிடும். அப்படியா? அப்ப மெடிக்கல பூரா இழுத்து மூடிடலாமா? அப்பல்லா காவிரியை பூரா மூடிட்டு அப்ப விஜய் வந்து வாயில விசில வச்சு விஜயோட வாயில விசில வச்சு திராப்படி. அவருக்கு அவ்வளவு சளி பிடிச்சிருக்கா? அது சளி இல்ல, தமிழ்நாட்டின் சனி. அது விசில ஊதுனா சளி பிடிக்காது, சனி தான் பிடிக்கும். அது ஊதிக்கிட்டு ஊர் ஊரா வர்றாங்க. ஆனா சின்னத்தை கொடுத்துருக்காம பாருங்க தேர்தல் ஆணையம். விசில் அடிச்சாங்க குஞ்சுகளுக்கு விசில் சொன்னோம். செத்து கொண்டிருக்கிற விவசாயிகளை உயிரை கொடுத்தாது நாம் தமிழ் பிள்ளைகள் காப்பாற்றணும் என்று எங்களுக்கு இந்த சின்னம். அது ஒரு சீட்டி கும்பல் அடிப்பான், கத்துவான், கூப்பாடு போடுவான், திரையரங்களை அடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப தெருவில் அடிக்கிறான். மே 4க்கு பிறகு பாருங்க ஒரு பேர் இருக்க மாட்டான். ஆனா என்ன தாவேக்கால உங்க பிள்ளைகள் யாராவது இருந்தா, நான் கோரிக்கையா வைக்கிறேன், தாவேக்கால உங்க பிள்ளைகள் உங்க தங்கச்சி இருந்தா மே 4ஆம் தேதி மட்டும் தயவு செய்து வீட்டுல ஒரு பெரிய செயினா போட்டு கட்டி போடுங்க. ஏன்னா அவன் தோல்வியை தாங்க முடியாம நிச்சயமா 100 விழுக்காடு அவன் தற்கொலை முடிவுக்கு தள்ளப்படுவான். இல்ல எதையாவது வந்து கண்ணெடுத்து உடைப்பான், ஏதாவது பண்ணிக்குவான். உங்க பிள்ளை உங்களுக்கு வேணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்ல இரும்பு வடமா வாங்கி வீட்டுக்கு தூண்லையோ இல்ல பெரிய அந்த காத்தாடிலையோ கட்டி போட்டுருங்க. உங்க பிள்ளை வேண்டாம், என் பிள்ளை வேணாங்க, அதை ஊர் மேயிட்டும் விட்டீங்கன்னா அது எங்கேயோ போய் தொலையிட்டும் விட்டுருங்க. கண்டிப்பா செய்வான். ஏன்னா பைத்தியமா இருக்கிறான். இன்னொரு தம்பி சொன்னானே 6 மணிக்கு மேல கூட்டம் போடுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குண்ணே. ஏன்னு கேட்டேன். நான் சொல்றான், யாருமே வந்து வீட்டுல சொல்லிட்டு வர்றது இல்லைண்ணே. 6 மணிக்கு மேல காணலன்னா வீட்டுல தேடுவாங்க. அதனால இவன் பகல்ல கூட்டம் போட்டுறானே. 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போயிடுறான். இவங்க கூட்டத்துக்கு வரதே அவங்களுக்கு தெரியாதுண்ணே. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அப்பா அம்மா வந்து அட்டி பிச்சு வாங்கிட்டு தெரிஞ்சுதான் பகல்ல கூட்டம் போடுறான். ஒரு பையன் கேட்கறாங்க, ப்ரோ தளபதி அண்ணாவுக்கு பெரம்பூர்ல 7 மணிக்கு ஓட்டு போட்டுட்டு திருச்சி கிழக்குல போய் ஓட்டு போடுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கிறப்போ வாட் இஸ் த ப்ரொசீஜர் ப்ரோன்னு கேட்கறான். அந்த பையன் கீழே வந்து கேட்கறான், சரிடா உனக்கு எந்த ஊர்லடா, உனக்கு ஆதார் கார்டு இருக்குடா அப்படின்னு கேட்கறான். எனக்கு ஈரோட்ல இருக்குடான்றான். உனக்கு என்னடா வயசுன்னு கேட்கறான். 17 வயசுங்கிறான். 17 வயசுல ஈரோட்ல இருக்கிற பையன் பெரம்பூர்லயும் திருச்சிலையும் ஓட்டு போடலாம் நம்பலாம் பாருங்க. அவன் தான் அவனுடைய ஆட்கள். அவன் கூட்டம் தற்குறி கூட்டம் என்பதற்கு காரணம் அதுதான்.